நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தெய்வத்தின் குரல் 2ஆம் பாகம் 162ஆம் பகுதி. புராணம். புராணங்கள் பொய்யா உருவகமா? புராணத்தை நம்ப முடியாது என்று சொல்லி அதற்கு காரணம் அதிலே இப்பொழுது நாம் பார்க்கிற யதார்த்த நிலவரங்களுக்கு வேறான விஷயங்கள் இருக்கின்றன என்கிறார்கள். தேவர்கள் வந்தார்கள் போனார்கள், வரம் கொடுத்தார்கள் என்றால் அதெல்லாம் இந்த காலத்தில் நடக்காததால் புரளி என்று தோன்றுகிறது. பெண்ணை கல்லாக சபித்தார்கள், கல்லை பெண்ணாகும்படி வரம் கொடுத்தார்கள், சூரியன் உதிக்காமல் நிறுத்தி வைத்தார்கள் என்றெல்லாம் பார்த்தால் இதெல்லாம் நம் சக்தியில் இல்லாத காரியங்களாக இருப்பதால் வெறும் புரட்டு என்று நினைக்க தோன்றுகிறது. இந்த காலத்தில் முடியவில்லை, இந்த காலத்தில் நடக்கவில்லை என்பதற்காக எந்த காலத்திலும் நடக்கவில்லை, நடக்க முடியாது என்று எப்படி சொல்லலாம்? வேத மந்திர சக்தியும் உயர்ந்த தபசும் யோகானுஷ்டானமும் பூர்வத்தில் நிறைய இருந்தன என்பதற்கு எந்த பழைய புஸ்தகத்தை பார்த்தாலும் நிறைய ஆதாரம் இருக்கிறது. இவை இருந்த மட்டும் தேவசக்திகள் எல்லாம் இந்த லோகத்தினராலேயே சுலபமாக கிரகிக்கும்படி இருந்திருக்கின்றன. வெளிச்சம் இருந்தால் கூடவே நிழலும் இருக்கும் என்ற ரீதிப்படி தேவசக்திகளைப் போலவே அசுர ராட்சச சக்திகளும் ஸ்தூலமாக தெரிகிற மாதிரி லோகத்தில் இருந்திருக்கிறார்கள். இப்போதும் தேவ அசுர யுத்தம் முதலானவை மனுஷனின் கண்ணுக்கு தெரியாமல் நல்லது கெட்டதுகளின் மோதலாக நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த காலத்தவர்களுக்கு இந்த நல்ல சக்திகளையும் கெட்ட சக்திகளையும் தபோ சக்தியால் கண் கொண்டு பார்க்க முடிந்தது. எல்லா விதமான லைட் வேவ்களும் சவுண்ட் வேவ்களும் ஒலி அலைகளும் மனுஷ கண்ணின் லென்ஸுக்கு அகப்பட்டு விடாது என்று விஞ்ஞானிகளே சொல்கிறார்கள். அதில் சில விஞ்ஞானிகள் இன்னும் ஒருபடி மேலே போய் அக்கல்ட் என்கிற இயற்கைக்கு அதீதமான மர்ம சக்திகளை பற்றி ஆராய்ச்சி செய்து தேவதைகள் இருக்கின்றன, நல்ல தேவதைகள் துர்தேவதைகள் எல்லாம் இருக்கின்றன என்று கூட எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்போதும் அநேக யோகிகள் சித்த புருஷர்கள் இருக்கிறார்கள். ஐஸில் கிடந்தாலும் நெருப்பில் கிடந்தாலும் அது அவர்களுடைய சரீரத்தை பாதிப்பதில்லை. மழையை வரப்பண்ணுகிறார்கள், பெய்கிற மழையை நிறுத்தவும் செய்கிறார்கள். இப்படி பலர் அதீந்திரியமான சக்தியோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நமக்குத்தான் எதிலும் நம்பிக்கை இல்லை, எல்லாவற்றிலும் சம்சயம். பூர்வ காலத்தில் இப்படிப்பட்ட விசேஷ சக்திகளை இன்றை விட ஏராளமானவர்கள் பெற்றிருந்தபடியால் தான் புராணங்களை பார்த்தால் ஏகப்பட்ட மிராக்கிள்களை சொல்வதாக இருக்கிறது. மிராக்கிள் வந்தால் ஹிஸ்டரி இல்லை என்று ஒதுக்கி விடுகிறார்கள். கூன் பாண்டியனுக்கு பஞ்சாட்சர பஸ்மாவின் மகிமையால் ஞானசம்பந்தர் வெப்பு நோயை நீக்கினார், கூனை நீக்கி நின்ற சீர் நெடுமாறன் ஆக்கினார் என்றால் அதை ஹிஸ்டரியாக சேர்ப்பதற்கில்லை என்கிறார்கள். மகேந்திர பல்லவன் அப்பர் சுவாமிகளை கல்லிலே கட்டி கடில நதியில் போட்டும் அது மிதந்ததை பார்த்துதான் ஜெயின மதத்தை விட்டு வைதீகத்திற்கு மாறினான் என்றால் அதை ஹிஸ்டரியாக எடுத்துக்கொள்ள முடியாது என்கிறார்கள். ஆனாலும் இப்படி ஒரு பல்லவ ராஜாவும் பாண்டிய ராஜாவும் 40-50 வருஷங்களுக்குள் ஜெயின மதத்தை விட்டு சைவத்துக்கு வந்திருக்க வேண்டும் என்பது மட்டும் மற்ற சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ், அதாவது சந்தர்ப்ப சாட்சியம் எல்லாவற்றையும் பார்த்தால் உறுதியாக தெரிகிறது. 6-7ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டில் சமண மதம் வெகுவாக நெளிவடைந்து வைதிக மதம், குறிப்பாக சைவம் பிரகாசமாக ஜொலிக்க ஆரம்பித்திருக்கிறது என்று சரித்திர நிபுணர்களே ஒப்புக்கொள்ளும்படி தெரிகிறது. இப்படி ஒரு பெரிய மாறுதல் நடக்க வேண்டுமானால் 2 பெரிய ராஜாக்கள் தங்கள் அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு காரணமாக அப்பர் சுவாமிகளின் கதையிலும் ஞானசம்பந்தர் கதையிலும் வருகிற மாதிரியான அற்புதங்கள் நடந்திருக்கக்கூடும் தான் என்பதை எப்படி ஆக்ஷேபிக்கலாம்? இந்த விஷயங்களை அந்த ராஜாக்கள் கல்வெட்டிலோ செப்பேட்டிலோ எழுதி வைக்கவில்லை என்பதால் அவை நடக்கவில்லை என்று சொல்லிவிடலாமா? ராமானுஜாச்சாரியார் கன்னட தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ஜெயினனான பிட்டிதேவன் என்ற ஹௌசயன வம்ச ராஜாவுடைய பெண்ணுக்கு பிடித்திருந்த பேயை ஓட்டினதாலேயே அவன் ஜெயினத்தை விட்டு வைஷ்ணவனானான் என்று குரு பரம்பரை கதையிலிருந்து சொல்கிறார்கள். சரித்திரக்காரர்கள் பேயோட்டுகிற சமாச்சாரத்தை எல்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். ஆனாலும் ராமானுஜர் ஜீவித்த 11ஆம் நூற்றாண்டில் கன்னட ராஜ்யத்தில் ஜைனம் மங்கி வைஷ்ணவ வழிபாடு கோவில் முதலானவை அதிகமானதையும் பிட்டிதேவனே பிற்பாடு விஷ்ணுவர்தன தேவன் என்று பெயர் பெற்றதையும் சரித்திரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள்.
இது குரு பரம்பரை கதையில் சொன்னதன் விளைவாகவே இருக்கலாம் என்பதை எப்படி ஆக்ஷேபிக்க முடியும்? இங்கிலீஷ் படிப்பு படித்து விட்டதால் சயின்ஸில் நிரூபிக்க முடியாததெல்லாம் புரளி என்று சொல்லி புராணங்களை தள்ளுவது கொஞ்சம் கூட சரியான மனப்பான்மை ஆகாது. இப்போதும் கூட ஆங்கங்கே 10-12 அடி நீளமுள்ள மனித எலும்புக்கூடுகள் புராண வர்ணனைப்படியான தற்போது இல்லாத பெரிய பெரிய மிருகங்களின் எலும்புக்கூடுகள் அகப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இதை பார்த்தால் பனைமர தென்னை மர உயரமுள்ள ராட்சசர்கள், சிங்கம் மாதிரியான உடம்பும் யானை மாதிரியான தும்பிக்கையும் கொண்ட யாழி போன்ற மிருகங்கள் பூர்வத்தில் இருந்திருக்கக்கூடுமென்றே ஏற்படுகிறது. கால் எலும்பு மாத்திரம் 16 அடி நீளமுள்ள ஒரு மனுஷ எலும்புக்கூடு, யானையைப் போல 10 மடங்குகள் உள்ள ஒரு மிருகத்தின் எலும்புக்கூடு முதலானதுகளை ஐஸ்பர்க்கில் ஆர்டிக் ரீஜியனில் பனிக்கட்டிக்குள்ளிருந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதை பெரிய ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்ட், புதைப்பொருள் கண்டுபிடிப்பு என்று கூத்தாடினார்கள். ஆர்கியாலஜியோடு ஜியாலஜியும் சேர்த்து இவை இத்தனை லட்சம் வருஷத்துக்கு முன் இருந்தவை என்கிறார்கள். இதோடு மித்தாலஜி, புராண இயலையும் சேர்த்தால் நம்முடைய பழைய கதைகள் நிஜம்தான் என்றாகிவிடும். ஒரு காலத்தில் பனைமர உயர ஆள், இப்பொழுது 6 அடி உயர ஆசாமி. வேறொரு காலத்தில் அங்குஷ்ட பிராமணம், அதாவது கட்டை விரல் அளவேயான ஆள் என்று இப்படி கால வித்தியாசத்தில் பல தினசாக ஆகிறது. ஜீவராசிகள் படைப்பினங்களும் மாறுகின்றன. இந்த வித்தியாசங்களையும் புராணங்கள் சொல்கின்றன. வானரர்கள் என்று குரங்கு மனுஷர்களாம், மிருகத்தின் உடம்பும் மனுஷ முகமுமாம், 2 தலை 10 தலைக்காரர்களாம், எல்லாம் வெறும் பொய் என்று புராணங்களை பார்த்து சொல்கிறார்கள். அல்லது இப்படி திட்டாதவர்களும் இதெல்லாம் ஒவ்வொரு சிம்பிள், தத்துவ ரூபகம், தத்துவங்களைத்தான் பாத்திரங்களை கொண்டு விளக்கியிருக்கிறது, அலிகாரிக்கல் ரெப்ரசன்டேஷன் என்கிறார்கள். கதாத்வாரா, அதாவது கதை மூலமாக தத்துவமும் போதிக்கப்படுவது வாஸ்தவம்தான். அதற்காக கதையை பொய் என்று சொல்ல முடியாது. இப்போது கூட எப்போதேனும் நியூஸ் பேப்பரில் பார்க்கிறோம், 2 தலையும் 4 கையுமாக ஒரு குழந்தை பிறந்தது, மிருகத்திலும் சேராமல் மனுஷனத்திலும் சேராமல் நடுவாந்திரமாக ஒரு விசித்திர குழந்தை பிறந்தது என்று இப்படி ஃப்ரீக் என்று இதை சொல்கிறார்கள். தப்பவே முடியாத இயற்கையும் கொஞ்சம் தப்பிப்போவதைத்தான் ஃப்ரீக் என்கிறார்கள். இப்பொழுது ஃப்ரீக்காக சொல்லப்படுவதே பூர்வ காலங்களில் ஒரு உத்தேசத்தோடு இப்போதை விட அதிகமாகவும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கலாம். இக்காலத்தில் நமக்கிருப்பதை விட அதிகமாக அவர்களுக்கு இயற்கைக்கு அதீதமான சக்திகள் இருந்ததால் இயற்கையிலும் இப்படிப்பட்ட அதிசய பிறப்புகள் அதிகம் நேர்ந்திருக்கலாம். அதனால் இப்போதுள்ள நமக்கு தெரிவதுதான் சகலமும், இதற்கு வித்தியாசமாக எதுவும் இருந்திருக்க முடியாது என்று நாம் ஆக்ஷேபிப்பதற்கே இல்லை. நமக்கு தெரியாதது, தெரிய முடியாதது எல்லாவற்றிற்கும் பொய் என்று பெயர் வைத்து விடுவது நியாயமில்லை. புராணத்திலே நம்ப முடியாதது என்று நாம் தள்ளிவிடுகிற ஒன்றே அவ்வப்போது நம் காலத்தில் நடந்து விடுகிறது. பூர்வ ஜென்மத்தை சொல்வது முதலான அதிசயங்கள் இப்போதும் நியூஸ் பேப்பர்களில் வந்து கொண்டேதான் இருக்கின்றன. அதுவும் சமீப காலமாக இம்மாதிரி அதிசய செய்திகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றன. நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா.